இவ்வளவு நாளா திமுக திமுக சொல்லி பிளேம் பண்ணிட்டு இருந்த திரு சி ஜோசப் விஜய் நம்மளுடைய முதல்வர் வந்து இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்து அந்த நிதி ஆயோக்னு சொல்லிட்டு அந்த பிரதமர் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்தாரு. அந்த கூட்டத்துக்கு போயிருந்தப்போ அவர் சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாருங்க. இவ்வளவு நாளா நம்மள வந்து நிதியே காலி, நம்மளுடைய கஜானா காலின்னு சொல்லிட்டு இருந்தவரு 4-3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்ட்ஸ்ல முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொருளாதாரத்துல இந்தியாவிலேயே 2வது இடத்துல திகழ்றது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, பெண்களின் பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், பொருளாதார முன்னேற்றம் இதுல வந்து தமிழ்நாடு சிறந்து விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது பாயிண்ட் என்னன்னா, சுய உதவி குழுக்கள் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துற ஒரு கருவியா வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம இந்தியாவில தொழிற்சாலைகள்ல பணிபுரியிற பெண்கள்ல 42% பேர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளவு நாளா தாவேக அரசு முன் வச்சிருந்த திமுக வந்து கஜானாவை காலி பண்ணிட்டு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு போயிருக்காங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமருக்கு முன்னாடி உரை வைக்கிறாரு. அந்த உரையில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே 2வது பொருளாதார வளர்ச்சியில சிறந்து விளங்குற மாநிலமா திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் முன்னாடி இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் முரணான ஒரு விஷயம் இது. முன்னாடி சொல்லிட்டு இருந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கட்சியில எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, திமுக வந்து கஜானாவை காலி பண்ணிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அதே அவரே தான் போயிட்டு ஒரு பொறுப்புல இருக்கிற சிஎம் தான் போயிட்டு பிரதமர் முன்னாடி உரையில பொருளாதாரத்துல சேர்ந்து விளங்குற 2வது மாநிலம் சொல்லிட்டு சொல்றாருன்னா, அப்ப இவ்வளவு நாளா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பொய்யா அப்படின்னு நான் கேட்கலங்க, மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே முன்னாள் ஆளுங்கட்சியை வந்து பிளேம் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு என்ன டெவலப் பண்ண முடியும்னு இந்த அரசு தீர்மானிச்சு செயல்பட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, எல்லாரும் தான் நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அப்டேட் பொலிட்டிக்கல் நியூஸ் டெய்லி பாக்குறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோக்கள் ஒர்த் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பை.